ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு உருப்படியா உன்னை புடிச்சிட்டேன். ரீட்டா அவதான் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆனா என்ன, அவ பொண்ணு கிளாரா டியூட்டிக்கு வந்திருக்காளே, அது என்னமோ தெரியல, அவங்க ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிளாரா பொண்ணு இருக்கிறாள, அவ குளிக்கிறதே இல்ல, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கா. ரீட்டா கிடக்குறா, கிளாரா கிடக்குறா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை தோற. இந்த வீட்டுல உங்களுக்கு அடுத்தபடியா நான் தான் உமர்கையாம். ஆனா நான் படிக்காத உமர்கையாம். எங்க போற? இல்ல மிச்சத்தை நாளைக்கு காலம்பர பேசிப்போம். லதா, நீங்க குடிக்க கூடாது. லதா, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். என்ன குடிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீ யார்? குடிக்கிறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆமா, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அன்பு, பாசம், கௌரவம் எதை பத்தியும் அக்கறை இல்லை. சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பத்தியும் கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மது. இது கடுமையாகி பெத்த தாயை கூட அழ வைக்கிறீங்க. அவங்க சிந்தர கண்ணீருக்கு போதை இருந்துச்சுன்னா அதை கூட மதுவா நினைச்சு குடிச்சிடுவீங்க. நீ அளவுக்கு அதிகமா பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். குடிச்சா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். இவ்வளவு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மைண்ட் யுவர் பிசினஸ். You bloody woman! ரத்தம், அதே ரத்தம் என் இதயத்துல உறைஞ்சு போயிருக்கிற அதே ரத்தம். இந்தாங்க, இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. பிடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க, குடிங்க. லதா, you bloody woman! லதா, லதா, என்ன ரத்த வெறி பிடிச்ச மிருகம் நினைக்கிறியா? அன்பும் பாசம் இல்லாத அறக்கேன்னு நினைக்கிறியா? நான் மனுஷன் தான். ஆனா எந்த சம்பவம் இந்த மனுஷனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? நான் ஏன் குடிகாரன்? புரிய வச்சிருக்கா? யார் இவங்க? நான் யார், நீ யார்? இந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் இந்த தாய். அந்த சாந்தமான முகத்தை பார், அவங்க கண்ணில் இருக்கிற கருணையை பார். யாரோ பெற்ற குழந்தைக்கு தாயா இருந்த தெய்வம். காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கும் பறந்து திரிகிற பறவைகளுக்கும் கூட தாய் பாசம் கிடைக்கும். ஆனா ஜமீன்தார்களுக்கு விட்டு அந்த அதிர்ஷ்டமே இல்ல போல இருக்கு. முதலா நான் அம்மான்னு கூப்பிட்டதும் கூப்பிட்ட குரலுக்கு மகனேன்னு பதில் சொன்னதும் இந்த தாய் தான். மகாராணி, தினமும் பெரிய துறை தானே வர்றாரு, சின்ன துறை இங்க வரமாட்டாரா? ஆயாவோட தான் எப்பவும் இருப்பாரா? ஆயா, அம்மா, சின்ன துறையை நான் வர சொன்னதா சொல்லு. நல்லதும்மா. மம்மி மம்மி, எனக்கு கூட இந்த ஆட்டம் நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட டெய்லி தோத்து போகும். பெரிய துறை
இப்போ உங்க அம்மா தோத்துட போறாங்க. வாட்? நான் தோத்து போறதா? மம்மி மம்மி வாட் இஸ் த தே ஆர் பிளேயிங்? சின்னதொரை, சொல்லு மம்மி. சின்னதொரை, மம்மி முதல்ல போ இங்க இருக்கு. இந்த அரண்மனையில ஒரு க்ஷணம் கூட இருக்க கூடாது. போ. மகாராணி, சின்னதொரைக்கு நீ அம்மாண்ணா, நான் யாரு? மகாராஜா எங்கே? இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ தாயன்னு சொல்லிக்கிட்டது இல்லை. அந்த நினைவோட நடந்துகிட்டதும் இல்லை. சின்னதொரை தாய் அன்பு மட்டும் இல்ல, தாய் உருவம் கூட தெரியாமலேயே வளர்ந்துட்டான். எப்படி உன்னை மம்மின்னு கூப்பிடுவான்? பதவிக்கு நீ ராணி ஆனாலும் பிள்ளைக்கு தாயங்கிறதை மறந்துட வேண்டாம். இதுதானே உங்க தீர்ப்பு? நல்லா புரியுது. என்னை விட உங்களுக்கு ஆயாதான் உயரும். ஆல்ரைட். பலமாயிடு. சின்னதுரை நானும் அம்மாவும் வீட்டுக்கு போக போறோம். நீயும் வர்றியா? நானும் வர்றேன். வேண்டாம் துரை, பெரியதுரை, சின்னதுரைக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். பதவிக்கு ராணினாலும் பிள்ளைக்கு தாய்ங்கிறத மறக்க வேண்டாம். அதுக்கு இல்ல மகாராணி, சின்னதுரைக்கு சளி பிடிச்சிருக்கு, பனிக்காலம். எனக்கு ஒண்ணுமில்ல, நானும் போறேன். துரை, ஆமா, ஒரு நிமிஷம். பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளைய காப்பாத்த. வாங்கடா. இது நிமோனியா சார், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சிஸ்டர், அந்த டேப்லெட்ஸ் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுங்க. 1/2 மணிக்கு ஒரு தடவை டெம்பரேச்சரையும் குறிச்சு வைங்க. கிட்டத்திலேயே இருந்து கவனிங்க. வரேன் சார். மகாராஜா, சின்னதுரைக்கு ஐயா, 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 மம்மி 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 என்னாச்சு மம்மி? என்ன நடந்துச்சு மம்மி? அந்த பயங்கரமான காட்சி, அந்த கொடுமையான சம்பவம் என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கி படுத்த படுக்கையாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த சம்பவத்தை என் மனசுல இருந்து நீக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக என்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தாங்க. அதை மறக்க முடியாம நான் அவங்களை விட்டு விலகி விலகி போயிட்டே இருந்தேன். இப்படியே 10 வருஷம் கழிஞ்சது. ஒரு நாள் டாக்டர் கூடாதுன்னு சொன்னாரு. பைத்தியக்கார. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு போதையில தான் தன்னோட தோல்வியை, கசப்ப எப்படியாவது மறக்க முயற்சி பண்றான். மறதிங்கிறது இல்லைன்னா மனித வாழ்க்கையே பெரிய நரகம். பாரு, ஆயாவோட மரணம் உன் மனசுல மறையாத வடு ஆயிட்டது. தாயையே நீ எதிரியா நினைச்சு ஒதுங்குற. முன்னையோ பின்னையோ எல்லாரும் போறவங்கதான். ஆனா வம்சம்
பாரம்பரியம், தராதரம், பண்பாடு ஒரு நாளும் போறதில்லை. அதை காப்பாத்துறதுக்காகவே ஒரு சிலதை ஒழிக்க வேண்டியிருக்கு, ஒதுக்கவும் வேண்டியிருக்கு. மனசை கொல்ல முடியாத போனாலும் அதை போதையிலே தூங்க வைக்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆதரவா இருந்த எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வழியிலேயே நானும் நடக்க ஆரம்பிச்சேன். என் மனசை கொல்ல முடியாம அத மயக்கத்திலேயே இருக்க வைக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் உங்க மனசு இன்னும் உயிரோடு இருக்கு. இப்ப சொல்லல, எனக்கு இதயம் இருக்கு, அதுலயும் உயிர் துடிப்பு இருக்கு. நீ நம்புற இல்ல? நிச்சயமா. அதனாலதான் நீங்க மாறிட்டீங்க. இல்ல, நீதான் என்ன மாத்திட்ட. என் இதயத்தை விட்டு நீங்காம இருக்கிற அந்த வேதனையை தாங்கிக்க கூடிய சக்தியை நீதான் எனக்கு கொடுக்கணும். இந்த ஆயா மேல ஆணையா சொல்றேன், இந்த தெய்வ தாய் மேல ஆணையா சொல்றேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன்.